மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில கலந்துகிட்டது தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல பேசப்படுறாங்க. நிறைய விஷயம் இதுக்கு முன்னாடி திமுக என்ன ஒரு தவறு செஞ்சாலும், என்ன நல்லது செஞ்சாலும், என்ன பண்ணாலும் கூட முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். திருமாவளவன் அவர்கள், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆனாலும் சரி, எல்லாமே முட்டு கொடுப்பாங்க. ஆனா இந்த தடவை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒரு காலகட்டத்துல செல்ல முடியல, ஒரு எதிர்ப்பு வெளிப்படுத்தினாங்க. இப்ப கட்டாயம் அது போய் ஆகணும், கட்டாயமா நம்ம போகலைன்னா இந்த மாநில என்ன தேவைகள் என்ன எதுன்னு மத்திய அரசுக்கு தெரியாம போயிடும், அதனால தொடர்ந்து அது புறக்கணிச்சா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அப்ப இத்தனை நாள் நீங்க புறக்கணிச்சதுனால நிறைய விஷயம் அங்க தெரிஞ்சிருக்காது தானே, அப்ப நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி கேள்விகளும் இந்த இடத்துல வருது. இதை தாண்டி இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இவங்க முட்டு கொடுப்பாங்களே ஒழிய, டெல்லியில பிரதமரை நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்கிறது சந்திக்க, அந்த விஷயத்துக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு போல இருக்கு. யாருமே அந்த விஷயத்தை பத்தி யாரும் முட்டு கொடுக்க வரல. ஏன்னா அதுல ஒரு பெரிய லெவல்ல ஒரு சூக்ஷ்மம் இருக்குன்ற மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் மத்தியானாலும் சரி, நிறைய விஷயம் இன்னைக்கு அவங்க கூட்டணி காங்கிரஸ், அதாவது ராகுல் காந்திக்கு சோனியா காந்திக்கே தெரியாதுன்ற மாதிரி. ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு நிறைய விஷயத்த இன்னைக்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகைல முட்டு கொடுத்துருப்பாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரதமர்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கிறாரு சந்திக்க, ஒரு 5 நிமிஷம் நம்ம கொடுத்துருக்கிறாரு. எப்படி அவர் கொடுக்காம இருப்பாருன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவரும் இந்த இடத்துல அரசியல் பார்க்கணும் தானே. அவரு பிரதம மந்திரி அவர்களும் கூட இந்த இடத்துல கொடுத்து அதை மக்கள் மத்தியில பேசுற மாதிரி கொடுத்துருக்கிறது அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்கன்னு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி, எல்லாருமே இன்னைக்கு ஈடி ரைடு பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய விஷயத்துக்காக சந்திச்சுக்கலாம். இப்ப கேட்டா சொல்லுவாங்க, நிதி கேட்டிருக்க தனியா தமிழக, அது என்ன தனியா போய் கேட்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுல நிறைய இடத்துல நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல பேசியிருந்தாலும் கூட அது மக்கள் மத்தியில பேசப்படுவாங்க. அது உண்மையிலேயே நீங்க இத்தனை நாள் சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணித்து இருந்தால் இதுவரை அது மக்கள் மற்ற மாநிலத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மக்கள் எல்லாருமே அவங்க கூட்டணி எல்லாம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல திமுக ஏதோ ஒரு அரசியல் செய்யுதுங்கிறது மக்கள் மத்தியில இது தெளிவா புரியுது. இதை தாண்டி இன்னைக்கு அந்த 5 நிமிஷத்துல என்ன பெரிய காரியம் நடந்திருக்குன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா அதுவும் பெரிய லெவல்ல செவி சாய்ச்சிருக்க மாட்டாரு நம்ம பிரதமர் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயம் திமுகவோட பரிதாப நிலை என்னன்னா, விஜய் அவர்கள் எல்லாம் ஒரு போட்டோ வெளியிட்டு இப்ப, அதாவது முதல்வர் அவர்கள் இணக்கமா இருந்த போட்டோ, அதாவது சந்திரபாபு நாயுடு கூட்டணியில இருக்கிறாரு, ஒரு போட்டோல நின்று இருக்கிறாரு. ஆனா அதுவும் முன் வரிசையில நின்று ஒரு போட்டோ போய் விஜய் எல்லாம் நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்ற மாதிரி முதல்வருக்கு உண்மையிலேயே இது ஒரு பரிதாபமான சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு பார்க்கப்படணும். ஏன்னா சுத்தி முத்தி அவரே ஒரு வீடியோல சொல்றாரு, காலையில எழுந்திரிச்சா எந்த பக்கத்துல என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியல, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி. இன்னைக்கு 2 பக்கம் இல்ல, சுத்தி முத்தி அடின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். என்ன எல்லாத்துக்குமே தமிழக மக்களானாலும் சரி, எல்லாருக்குமே இது ஒரு முடிவு வருன்ற மாதிரி தான் பார்க்கப்படணும். இடி ரைடு நிறைய பேர் இன்னைக்கு குடும்பத்தை, அதாவது திமுக குடும்பத்தை இடி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்குன்னு நிறைய பேர் இப்ப இடைக்கால தடைங்கிறது அது நிரந்தரம் கிடையாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால என்னன்னா, இடி ஏதோ ஒரு இடிக்கு மாட்டினாங்க யாரும் தப்பிக்க முடியாதுன்னு பார்க்கணும். ஏன்னா இனி கேள்விகள் அப்படி இருக்கு. யார் இப்போ விசாகன் யாருன்னு தெரியாது, அந்த ரதீஷ் யாருன்னு தெரியாது, விக்ரம் ஆகாஷ் பாஸ்கர் யாரு, விக்ரம் ஜூஜுங்கிறது யாரு தெரியாது. இதெல்லாம் கேள்விகள். இன்னைக்கு அவங்க எல்லாம் யாரு, எதுக்காக இந்த இடி விலைக்குள்ளார மாட்டணும், இதெல்லாம் கட்டாயமா பதில் சொல்ற கட்டாயத்துக்கு தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் இருக்காங்கன்னு இங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் தாண்டி திமுகவோட இன்னொரு பரிதாப நிலைமை என்னன்னா, புகழாரம் தான். இப்போ தனக்கு தானே புகழாரம் அப்படின்ற மாதிரி. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டெல்லி போயிருக்கிறாரு. டெல்லியில போன இடத்துல மக்கள் அதாவது ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு வரவேற்பு இருந்தா அது வேற. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து, 1000 ரூபாய் அந்த வயசான பாட்டிங்கள் எல்லாம் அந்த வெயில்ல நிக்க வச்சு
வரவேற்பு கொடுத்து எவ்வளவு ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய டெல்லியில இருந்து முதலமைச்சர் வந்தாலும் கூட ஒரே இதெல்லாம் காமெடியா இருக்கு. அதாவது ஒரே விமானத்துல எல்லாருமே வருவாங்களாமா. அந்த எம்பிக்கள் எல்லாம் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வருவாங்க. டெல்லியில ஒரே விமானத்துல இருந்து எல்லாம் இறங்குறாங்க. இறங்கி முன்னாடி ஓடிட்டு வந்துட்டு எல்லாரும் வரவேற்பு கொடுக்குறாங்க. அவங்களே வாங்க ஒரே விமானத்துல வந்துட்டு இவங்க ஏதோ ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ணி இருக்கிற மாதிரி, வாங்க நீங்க போய் நல்லா ஒரு சாதிச்சுட்டு வந்துட்டீங்கன்ற மாதிரி அவங்கள வந்து ஒரு பாராட்டுறது, இதெல்லாம் உண்மையிலேயே இதெல்லாம் கூட மக்கள் இன்னும் நம்பிட்டு இருக்காங்களான்னு தான். ஏன்னா இது உண்மையிலேயே நம்பிட்டு இருக்காங்களான்னா, ஏன்னா உண்மைதான் மக்கள் வந்து நம்புறாங்கன்னு தான் பார்க்கப்படுறேன். அப்படி நம்பலைன்னா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்றேன். ஏன்னா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஷூட்டிங் தான் பார்க்கணும் இந்த மக்கள் மத்தியில. ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒரு செஞ்சிருந்தான்னா மக்கள் மத்தியில பேசியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க இடி டாஸ்மாக் ரைடு வந்து திமுக அரசு வந்து சுத்தி போட்டிருக்குன்னு தான் பார்க்கணும். இதை வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பா முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய வீடியோ சீண்டி பார்க்காதீர்கள், மோதி பார்க்காதீர்கள் வீடியோ எல்லாம் விட்டுட்டு இருந்தாரு. இது குறித்து தலைமை முதலமைச்சர் குடும்பத்துல இருந்து எந்த ஒரு அறிக்கையும் இன்னும் வரல. அப்போ இந்த இடத்துல வந்து மக்கள் மத்தியில கண்டிப்பா ஒரு கேள்வி இன்னைக்கு வந்துட்டே இருக்கு. இடின்னு சொல்றாங்க, யார் அவங்க? ஆக அமலாக்கத்துறையில நிறைய டாஸ்மாக்ல நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களே, இவங்க எல்லாம் யாரு? ஒண்ணுமே சம்பந்தமே இல்லாத மாதிரி இவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எதுக்காக இந்த அமைதி அப்படின்னு பாக்குறது வந்து உண்மையிலேயே இந்த 2026 வந்து விஜய் எல்லாம் வந்து வந்து கலாய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சே அப்படிங்கிற அளவுக்கு. அதாவது இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் சொல்றாரு, அதாவது மறைமுக கூட்டணி பாஜகவும் திமுகவும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் வெளியிட்டு வரும்போது மக்கள் மத்தியில இது வந்து பார்க்கப்படும் போது எல்லாமே ஒரு புரியாத புதிராத இருக்குன்னு தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து பொதுவா டிஎம்கே இங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி, அதாவது இங்க நிறைய சீட்டு ஒதுக்குறது எல்லாம் காங்கிரஸ்க்கு வந்து அதிகப்படியான சீட் எல்லாம் கொடுக்கறதுலன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து செல்வ பெருந்தொகை அவங்க எல்லாம் இந்த விஷயத்துக்கு வந்து முட்டு கொடுக்காம இருக்கிறது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான் பார்க்கணும். ஏன்னா சென்ட்ரல்ல இருந்து, அதாவது ராகுல் காந்தி சோனியா காந்தி தலைமையில இருந்து இந்த விஷயத்த விடுங்க, திமுக ஏதோ ஒரு அவங்க பாட்டில் அடி வாங்கட்டும், சுத்தி முத்தி ஏதோ ஒன்று வந்து விமர்சனத்தை தாங்கி கொள்ளட்டும், நீங்க வந்து எந்த ஒரு விதமான ஒரு சப்போர்ட்டும் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா அப்பதான் இந்த 2026 வந்து நிறைய சீட்டு வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நிக்கலாம். ஏன்னா இவங்க தயவை நம்பி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் இப்போ மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முழுக்க இப்ப எல்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து காங்கிரஸோட மாநில தலைவரா இல்ல இந்த திமுகவோட ஏதாவது கொள்கை பரப்பு செயலாளரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு வந்து எல்லாம் அமைதியா இருக்கிறது பார்க்கும்போது காங்கிரஸ் அவங்க கூட்டணி கட்சி எல்லாருமே சேர்ந்து அவங்களை ஒதுக்கப்படுவார்கள் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம கவனிக்கணும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.